வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஆளுமைய பத்தி. அவங்க பேரு சந்திரகௌரி சிவபாலன். ஆனா இலக்கிய உலகத்துல எல்லாருக்கும் அவங்கள கௌசின்னு தான் தெரியும். உலகத்துல எங்கெல்லாம் தமிழர்கள் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இலக்கியம் மூலமா ஒன்னு சேர்க்கிற ஒரு முக்கியமான நபர் இவங்க. இலங்கையில ஒரு டீச்சரா இருந்தவங்க எப்படி ஜெர்மனில இருந்துகிட்டு உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களை இலக்கியம் மூலமா இணைக்கிற ஒரு பெரிய சக்தியா மாறினாங்க. யோசிச்சு பாருங்களேன். இதுவா அவங்களோட மொத்த கதையும் சுருக்கமா சொல்லுது. இது வெறும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போன கதை மட்டும் இல்ல. இதுக்குள்ள அவங்களோட தீராத ஆர்வம், விடாமுயற்சி, புதுமையான யோசனைகள்னு நிறைய விஷயம் இருக்கு. வாங்க, அதையெல்லாம் தான் நாம இப்ப பார்க்க போறோம். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ. முதல்ல கௌசி யாருன்னு ஒரு சின்ன அறிமுகம். அப்புறம் அவங்களோட இலக்கிய பயணம் எப்படி ஆரம்பிச்சது, அவங்க என்னெல்லாம் சாதனைகள் செஞ்சிருக்காங்க, இன்டர்நெட் மூலமா எப்படி தமிழ் வளர்க்கறாங்க, கடைசியா எப்படி உலக தமிழர்களுக்கு ஒரு இணைப்பு பாலமா இருக்காங்கன்னு வரிசையா பார்க்கலாம். சரி, முதல்ல கௌஷிய பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்களுடைய இந்த பெரிய பயணத்தோட ஆரம்ப புள்ளி எதுன்னு பாப்போம். அவங்க பிறந்தது இலங்கையில இருக்கிற ஏறாவூர்ல. ஆனா இன்னைக்கு அவங்க வாழ்றதும் அவங்களோட இலக்கிய பணியை செய்யறதும் எங்க தெரியுமா? ஜெர்மனியில இருக்கிற சோலிங்கன் நகரத்துல இருந்து. சும்மா யோசிச்சு பாருங்க, இலங்கையிலிருந்து ஜெர்மனி எவ்ளோ பெரிய தூரம், எவ்ளோ பெரிய மாற்றம். இதுதான் இன்னைக்கு உலகம் எவ்ளோ சுருங்கிருச்சுங்கிறதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். ஓகே, அவங்க எங்கிருந்து வராங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அவங்களோட இந்த இலக்கிய பயணத்துக்கு அடித்தளம் போட்டது எது? அவங்களோட படிப்பு அனுபவம் பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். பாருங்க, அவங்க பேராதனை பல்கலைக்கழகத்துல தமிழ்ல ஸ்பெஷல் டிகிரி பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, கல்வியியல் டிப்ளமோவும் முடிச்சிருக்காங்க. இதோட இலங்கையில ஒரு டீச்சரா கிட்டத்தட்ட 9 வருஷம் வேலை பார்த்த அனுபவமும் இருக்கு. சோ இந்த படிப்பு, இந்த டீச்சிங் அனுபவம், இது ரெண்டும் தான் அவங்களோட எழுத்துக்கும் இலக்கிய பணிக்கும் ஒரு வலுவான அடித்தளத்தை கொடுத்திருக்கு. சரி, இப்போ அவங்களோட எழுத்துலக சாதனைகளை பத்தி பார்க்கலாம். அவங்க வாங்கின விருதுகள், எழுதின புத்தகங்கள்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்கு. அவங்களோட விருது பட்டியலை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். 2016ல நவயோக கவிதாயினி விருதுல ஆரம்பிச்சு அடுத்து 2025ல பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல கொடுக்க போற செந்தமிழ் சான்றோர் விருது வரைக்கும் அவங்களோட உழைப்புக்கு தொடர்ந்து அங்கீகாரம் கிடைச்சிட்டே இருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல. அவங்க எழுத்துலயும் பாருங்க, நாவல், சிறுகதை, கட்டுரைன்னு எல்லா தளத்திலயும் இயங்கிட்டு இருக்காங்க. என்னையே நான் அறிய நாவல் ஆரம்பிச்சு இப்போ குருவிக்கூடு வரைக்கும் வந்திருக்காங்க. ஆனா கதை இதோட முடியல. 2026ல மட்டும் இன்னும் 5 புது புத்தகங்கள் வரப்போகுது. அவங்களோட எழுத்து பயணம் எவ்வளோ வேகமா போயிட்டு இருக்கு பாருங்க. ஓகே, இப்ப நாம எல்லாருமே டிஜிட்டல் உலகத்துல தான் இருக்கோம். இந்த டெக்னாலஜிய கௌசி அவங்க தமிழ் பண்ணிக்கு எப்படி ஒரு கருவியா பயன்படுத்துறாங்க, வாங்க பார்க்கலாம். அவங்க பல வழிகள்ல இத செய்றாங்க. முதல்ல இலக்கிய மாலைன்னு ஒரு யூடியூப் சேனல். அதுல இலக்கியம், கவிதை, அறிவியல் பத்தி வீடியோஸ் போடுறாங்க. அப்புறம் கிட்டத்தட்ட 15 வருஷமா ஒரு பிளாக் வச்சிருக்காங்க. அதுல அவங்களோட எழுத்துக்களை தொடர்ந்து பதிவிட்டு வராங்க. இது எல்லாத்துக்கும் மேல தமிழ் வானவைன்னு ஒரு ஆன்லைன் அரங்கம். இது மூலமா சர்வதேச அளவுல இலக்கிய சந்திப்புகளை நடத்துறாங்க. சொல்லப்போனா அவங்க தமிழ் இலக்கியத்துக்காகவே ஒரு ஆன்லைன் கம்யூனிட்டியே உருவாக்கிட்டாங்க. இப்போ நாம பார்க்க போறதுதான் அவங்களோட பணியிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எப்படி அவங்க உலகத் தமிழர்களுக்கு ஒரு இணைப்பு பாலமா இருக்கிறாங்கங்கறத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 72க்கும் அதிகம். இது என்ன நம்பர்னு யோசிக்கிறீங்களா? இது வெறும் ஒரு நம்பர் இல்ல. கடந்த 6 வருஷமா மாசம் தவறாம தமிழ்வானாவை மூலமா அவங்க நடத்தின ஆன்லைன் இலக்கிய சந்திப்புகளோட எண்ணிக்கை இது. ஒவ்வொரு மாசமும் தொடர்ந்து 6 வருஷமா. அப்பப்பா, இந்த அர்ப்பணிப்பு நிஜமாவே பிரமிக்க வைக்குது. சரி, இந்த 72க்கும் மேற்பட்ட மீட்டிங்ஸ்ல என்னதான் பண்றாங்க? இது வெறும் பேசிட்டு களையிற கூட்டங்கள் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. பாரதியார், புதுமை பித்தன் மாதிரியான பெரிய ஆளுமைகளை கொண்டாடுறது, அவங்களோட குடும்பங்களையும் உறவினர்களையும் தேடி புடிச்சு மறுபடியும் ஒன்னு சேர்க்கறது, அவங்களோட வாழ்க்கைய டாக்குமெண்ட்ரி ஆக்குறது, அது மட்டும் இல்லாம நாட்டுக்கூத்து மாதிரியான நம்ம பாரம்பரிய கலைகளை பாதுகாக்கிறதுன்னு இவ்ளோ விஷயங்களை இந்த அமைப்பு மூலமா செய்றாங்க. ஒரு எழுத்தாளரோட மிகப்பெரிய வெற்றி எது? அவங்க புத்தகங்கள் நிறைய பேர் படிக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு படிப்புக்கான ஆய்வுப் பொருளா மாறும்போதுதான் கௌசிக்கு அது நடந்திருக்கு. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்துல ஒரு மாணவி இவங்களோட புத்தகங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணி அவங்க டிகிரிக்கு ஒரு ஆய்வறிக்கையே சமர்ப்பிச்சிருக்காங்க. இது உங்களோட இலக்கிய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்றதுக்கு ஒரு சரியான எடுத்துக்காட்டு. கௌஷியோட இந்த கதை நமக்கு ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா காட்டுது.
ஒரு தனி மனுஷியால, அதுவும் வேற ஒரு நாட்டுல இருந்துகிட்டு இவ்ளோ பெரிய விஷயங்களை செய்ய முடியுதுன்னா, ஒரு சமூகமா நாம சேர்ந்து என்னவெல்லாம் செய்ய முடியும்னு யோசிச்சு பாருங்க. இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம மொழியையும் கலாச்சாரத்தையும் இலக்கியத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல நம்ம ஒவ்வொருத்தரோட பங்கு என்ன? இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விட்டு இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்றேன்.